Hello friends, welcome back to Learn and Deal. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பைனரி ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்கை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் யூனரி ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்கை பற்றி பார்க்க போகிறோம். யூனரி ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து ஒரு ஆப்பரண்ட்டை மட்டுமே வச்சு ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணுறது யூனரி ஆப்ரேட்டர். பைனரி ஆப்ரேட்டர்னால் ரெண்டு ஆப்பரண்ட்ஸ் வச்சு ஒரு ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுவோம். அதாவது ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்பரண்ட்ஸ் இருக்குன்னா அதுக்கு நடுவில் அந்த ஒரே ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இதை ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறது, சப்ராக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தோம். யூனரி ஆப்ரேட்டர்னால் என்ன பண்ணுவோம், நாம் ஒரு ஆப்ரண்ட், அதாவது ஏ ப்ளஸ் ப்ளஸ், ஏ மைனஸ் மைனஸ், இந்த மாதிரி ஒரு ஆப்ரண்ட்டை வச்சு நம்மளுடைய ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறது தான் வந்து யூனரி ஆப்ரேட்டர்ஸ். இந்த யூனரி ஆப்ரேட்டர்ஸையும் நம்ம வந்து ஓவர்லோட் பண்ணி இந்த ப்ரோக்ராமில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் வந்து இதில் வந்து நம்ம சாம்பிள்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். இதில் வந்து ஒரு வேரியபிளை நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுறோம் ப்ரைவேட்டில் int x அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வேரியபிளை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, நாம் வந்து இன்புட் வாங்குகிறோம் ஒரு ஃபங்க்ஷன் மூலமாக, கெட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம இன்புட் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம் இன்னொரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம வந்து இதை இன்புட் வாங்கி பிரிண்ட் பண்ணுறப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம் ஆப்ஜெக்டையே யூஸ் பண்ணி. ஓகேங்களா? நம்ம வந்து நம்மளுடைய ஆப்ரேட்டரை ஓவர்லோடு கொடுக்க போகிறோம். அதாவது சாதாரணமாக வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸை இல்லை வேரியபிள்ஸை மட்டும்தான் இன்க்ரிமெண்ட் பண்ணி நம்ம வந்து பார்ப்போம் இல்லைங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டையே வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். அது இன்னொரு ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போது நம்ம அதை தான் இதில் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஏன்ற இன்புட்டை வாங்கி நான் வந்து எக்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டேன். கெட் டேட்டாவில் புட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நான் போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சி அவுட்டில் அந்த ஏவை நம்ம பிரிண்ட் பண்ணிடுறோம், எக்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ அப்போது நாம் என்ன பண்ணுறோன்னா, இது இப்போ இன்புட் வாங்கி நம்ம அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணியிருக்கோம் இதில். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து எப்படி நம்ம இதில் ஒர்க் பண்ண போகிறோம்னா, மெயினாக வந்து யூனரி ஆப்ரேட்டர் அப்படின்றப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை இன்க்ரிமெண்ட் பண்ணுறது, டிக்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம மெயினாக அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இந்த யூனரி ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான இன்க்ரிமெண்ட்ஸ் இருக்குங்க. ப்ரீ இன்க்ரிமெண்ட், போஸ்ட் இன்க்ரிமெண்ட், ப்ரிஃபிக்ஸ் அப்புறம் போஸ்ட் ஃபிக்ஸ். அதாவது ப்ரீஃபிக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி நம்ம கொடுக்குறது ப்ரீஃபிக்ஸ், ஒரு வேரியபிளுக்கு அப்புறம் நம்ம கொடுக்குறது போஸ்ட் ஃபிக்ஸ். இது சாதாரணமாக வேரியபிளில் நம்ம பார்க்குறது. அதே மாதிரி தான் நம்ம ஆப்ஜெக்ட்லேயும் என்ன பண்ண போகிறோம்னா ப்ரீஃபிக்ஸ், போஸ்ட் ஃபிக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து வாய்ட் மெயின் ஃபங்க்ஷனில் கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு சாம்பிள்னு சொல்லிட்டு S1 S2ன்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஜெக்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் S1.getData அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து 5ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ நான் கொடுத்துட்றேன். அந்த வேல்யூ வந்து எக்ஸில் ஸ்டோர் ஆகிடும். அதை வந்து நம்ம வந்து வேணும்னா நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் புட் டேட்டா யூஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து இதோட நம்ம ப்ரோக்ராமில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்புட்டை வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். பட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, S2ன்ற இந்த ஆப்ஜெக்ட்டில் எடுத்துக்கிட்டு வந்து நான் கொடுக்குற டேட்டாவை இந்த ஆப்ஜெக்ட் மூலமாக நான் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகேங்களா? சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதில் ஆப்ரேஷன்ஸ் நம்ம ஒர்க் பண்ணுவோம் இல்லைங்களா. ஏதாச்சும் ஆப்ரேட் பண்ணணும்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம பைனரி ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் நம்ம பார்த்த மாதிரி தான் இதுலேயும் பார்க்க போகிறோம். அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ நான் இங்கே ++ S1ன்னு நான் சொல்லி போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த S1ன்றது என்னென்னா, இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட். இந்த ++ன்னு சொல்கிறது யூனரி ஆப்ரேட்டர் நான் யூஸ் பண்ணியிருக்க போகிறேன். ஸோ இந்த ++ன்ற இந்த யூனரி ஆப்ரேட்டர் தான் நம்ம இப்போ ஓவர்லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது எப்படி நம்மளுக்கு இப்போ இது வந்து ப்ரீஃபிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ப்ரீஃபிக்ஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, யூனரி ஆப்ரேட்டரை நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம S1ன்ற இந்த ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த S1ன்ற ஆப்ஜெக்ட் வந்து இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த லைனுக்கு என்ன அர்த்தம்னா, சாதாரணமாக நம்ம வந்து S1 டாட் எந்த ஆப்ரேட்டரை ஓவர்லோட் பண்ண போகிறோமோ அந்த ஆப்ரேட்டர் ++ஸை நம்ம கால் பண்ண மாதிரி தான் இதுக்கு அர்த்தம். ஓகேங்களா? அப்போது S1ன்ற அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆப்ரேட்டர் ++ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனை இது வந்து கால் பண்ணுற மாதிரி தான் இதுக்கு அர்த்தம். நம்ம வந்து இப்படியும் போடலாம், இல்லைனா S1 டாட் ஆப்ரேட்டர் ++ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டாலும் ஒர்க் ஆகும். ஓகே? ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஆப்ரேட்டர் நம்ம வந்து பைனரி ஆப்ரேட்டரை ஓவர்லோட் பண்ண மாதிரி அதே கண்டென்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். பட் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து சாதாரணமாக இப்போது என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து அதில் வந்து ஆர்குமெண்ட்டை நம்ம கொடுத்து பாஸ் பண்ணுவோம். இதில் நம்ம வந்து எந்தவித ஆர்குமெண்ட்டும் நம்ம கொடுக்கலங்க. ஓகேங்களா? இதில் S1 தான் காலிங் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? S1 காலிங் ஃபங்க்ஷன் வித்தவுட் எனி ஆர்குமெண்ட்ஸ். அதில் நம்ம வந்து ஞாபகமாக நீங்கள் அந்த வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். நம்ம ஆர்குமெண்ட் கொடுத்து பாஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதாவது S1 + S2 நம்ம கொடுத்துருப்போம். S1ன்றது காலிங் ஃபங்க்ஷன், S2ன்றது ஆர்குமெண்ட்டாக நம்ம பாஸ் பண்ணுவோம். இங்கே அப்படி கிடையாது, ஒரே ஒரு காலிங் ஃபங்க்ஷன் தான், அந்த ஆப்ரேட்டரை நம்மளுக்கு கால் பண்ணுறோம். அதில் நான் என்ன பண்ணுறேன்னா, அதே ஆப்ஜெக்ட் டைப்பில், அது ஓகேங்களா, அதே கிளாஸ் டைப்பில் நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்ட்டை தான் நான் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அதாவது S.Xன்றது தான் நான் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிற ஆப்ஜெக்ட். ++ Xன்றது என்னென்னா, நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிற இன்க்ரிமெண்ட். ஓகேங்களா?
முக்கியமாக இதில் இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சாதாரணமாக வேரியபிள்ஸ்லேயே நடக்கிற ஒரு விஷயம், இந்த ப்ளஸ் எக்ஸுக்கும் x++க்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குங்க. ஓகேங்களா? இது எப்படி ஸ்டோர் ஆகும்? ப்ளஸ் எக்ஸை வந்து நம்ம எதில் ஸ்டோர் பண்ணுறோம்? s.xல நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேங்களா? அந்த எஸ்ஸை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். அந்த எஸ்ஸை தான் நம்ம s2ல வந்து கீழே வந்து ரிட்ரீவ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ணுறது சாம்பிள்ன்ற ஃபார்மெட்டில் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். பட் இங்கே ப்ளஸ் எக்ஸ் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா, எக்ஸுடைய வேல்யூ நம்ம என்ன வச்சுருக்கோமோ அதை வந்து 1 இன்க்ரிமெண்ட் பண்ணி அதில் நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணணும். இதுதான் அதனுடைய லாஜிக். சாதாரணமாக நம்ம வந்து வேரியபிள்ஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது எம்ன்ட்டு ஒரு வேரியபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் நான் வந்து ப்ளஸ் ஐ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஐயுடைய வேல்யூ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 6ன்னு வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? i = 6. ஓகேங்களா? இந்த 6ன்ற வேல்யூவை நான் வந்து ப்ளஸ் ஐன்னு போட்டேன்னா எனக்கு என்ன ஆகும்னா ப்ளஸ் முதல்ல ஒர்க் ஆகும். அப்புறம் அந்த 6ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணி, அதாவது 7ன்றது எம்ல ஸ்டோர் பண்ணிவிடுங்க. ஐயுடைய வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ப்ளஸ் ஐன்னு போட்டாலும் ஒன்று தான். நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரே ஒரு வேல்யூ நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும்னு அர்த்தம். ஓகேங்களா? m = 7 அப்படின்றது i = 7ன்றது இருக்கும். ஆனால் நான் வந்து இதுவே போஸ்ட் ஃபிக்ஸில் போடுறேன்னு வச்சுக்கோங்க, இந்த சேம் கண்டென்ட். ஓகேங்களா? m = i++ன்னு நான் கொடுக்குறேன்னா எனக்கு ஐயில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா 6ன்ற வேல்யூ இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இதை நான் போஸ்ட் ஃபிக்ஸில் யூஸ் பண்ணுறப்போ ஐயுடைய வேல்யூ வந்து எனக்கு எம்ல ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் தான் ப்ளஸ் ஒர்க் ஆகும். அதாவது ஐயுடைய வேல்யூ இப்போதைக்கு 6 எம்ல ஸ்டோர் ஆகிடும். அப்புறம் i++ன்னு ஐயுடைய வேல்யூ 7 ஆகிடும். இதுதாங்க வித்தியாசம். நல்லா கவனிச்சிக்கோங்க. ஐயுடைய வேல்யூ 6 இருக்கிறப்போ நான் m = ++i நான் போட்டேன்னா எம்முடைய வேல்யூ வந்து எனக்கு வந்து என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் எம்ல ஸ்டோர் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஐயுடைய வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கும். அப்போது ஐயுடைய வேல்யூ 7, எம்முடைய வேல்யூ 7ன்னு இருக்கும். ஆனால் m = i++ன்னு நான் போட்டேன்னா இதில் வந்து ++iன்னு போடுறதால, ஓகேங்களா, இங்கே i++ன்னு நான் வந்து ++ஐ இடம் மாற்றிடுறேன். ஓகேங்களா? அப்போ என்ன நடக்கும்? எம்முடைய வேல்யூ ஐயில் இருக்கிற வேல்யூ அப்படியே எனக்கு எம்ல ஸ்டோர் ஆகிடுமே தவிர எனக்கு ++ ஆகிட்டு ஸ்டோர் ஆகாது. ஐயில் என்ன வேல்யூ இருக்கோ 6ன்றது எம்ல ஸ்டோர் ஆகிடும். ஆனால் i++ன்றது ஐயில் 7 ஆகிடும். ஓகேங்களா? அதே கான்செப்ட் தான் இப்போ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் எக்ஸ் அப்படின்ன உடனே ஐயில் நான் 5ன்னு பாஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு +5 அப்படின்றது எனக்கு வந்து s.xல எனக்கு இந்த இடத்துல நம்ம பாருங்கள் கெட் டேட்டாவில் 5ன்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அப்போது என்ன ஆகும்? எனக்கு வந்து 6ன்றது ஸ்டோர் ஆகிட்டு எனக்கு இப்போ 6 ரெண்டு ஆன்சர் வரணுங்க. நான் இப்போ s1.put டேட்டாவை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அட் த சேம் டைம் s2.put டேட்டாவும் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். s1.put டேட்டானா எக்ஸுடைய வேல்யூ என்ன இருக்குது அப்படின்றது s1 ஆப்ஜெக்டில் என்ன இருக்குது, s2 ஆப்ஜெக்டில் புட் டேட்டா கொடுத்தா அதில் என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ரெண்டுமே இப்போ 6ன்னு வரணும் எனக்கு ஆன்சர். ஓகே, வந்திருக்கு பாருங்கள். x = 6, x = 6. ஓகேங்களா? இப்போது நம்ம வந்து ஒரு போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டுக்கு நம்ம பண்ணலாங்க. எப்படி நடக்க போகுது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ப்ரீ இன்க்ரிமெண்ட் தான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அப்போது நான் என்ன பண்ணுறேன், s2 = s1++ அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எடுத்தோடனே s1 கொடுத்துட்டு போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டில் அந்த யூனரி ஆப்ரேட்டரை நான் போடுறேன். ஓகேங்களா? ஒரு யூனரி ஆப்ரேட்டர் தான் நான் வந்து வித்தியாசமாக நான் வந்து இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். சேம். ஓகேங்களா? பட் இதில் வந்து ஒரு சின்ன விஷயம் என்னென்னா s1++ன்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன சின்டாக்ஸ் சேஞ்ச் இருக்குது. அதாவது C++ல நம்ம வந்து சின்டாக்ஸ் சேஞ்ச் பண்ணணும். இந்த சாம்ப் ஆப்ரேட்டர் ++ ஆஃப் அப்படின்னு இருக்குது பாருங்கள், இதில் வந்து ஒரு இன்டீஜரை ஆர்குமெண்ட்டாக கொடுக்கணுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இந்த இடத்துல இன்ட்னு ஆர்குமெண்ட் கொடுக்கணும். இது தாங்க சின்டாக்ஸ். அதாவது நம்ம வந்து போஸ்ட் ஃபிக்ஸில் நம்ம வந்து ஒரு யூனரி ஆப்ரேட்டரை போடுறப்போ கண்டிப்பாக இன்ட்ன்ற ஆர்குமெண்ட் நம்ம கொடுத்தாகணும். இதுதான் ரூலுங்க C++ல. அப்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல s.x = x++ன்னு நம்ம போடணுங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ரூல் எதுக்காக போட்டிருக்காங்கன்னா அது ஆக்சுவலாக டம்மி ஆர்குமெண்ட் தான். அங்கே நம்ம வந்து ஆர்குமெண்ட் கொடுக்க போகிறது கிடையாது. இங்கே வந்து ஒரு டம்மி ஆர்குமெண்ட்டாக எடுத்துக்கணும். அப்போது என்னென்னா எக்ஸுடைய வேல்யூ வந்து எனக்கு 5ன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 வந்து எனக்கு s.xல ஸ்டோர் ஆகிடும். x++ அப்படின்னோடனே எக்ஸுடைய வேல்யூ வந்து எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு 6ன்னு ஆகிடும். அப்போது s1.put டேட்டான்னு நம்ம கொடுத்தா s1 டாட்டில் என்ன இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து 6ன்றது இருக்கும். s2.put டேட்டாவில் 5 தாங்க இருக்கும், இன்க்ரிமெண்ட் ஆகாது. காரணம் என்னென்னா நம்மளுக்கு முதல்ல இப்போ நம்ம ரன் பண்ணியே பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ரன் பண்ணிட்டோம் பாருங்கள். x = 6, s1ல் 6 இருக்குது, s2ல் 5 இருக்குது, x = 5ன்னு இருக்குது. இதுதாங்க வித்தியாசம். ஓகேங்களா? போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டுக்கும் ப்ரீ இன்க்ரிமெண்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஒரே ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன்டீஜர்ன்ற ஒரு ஆர்குமெண்ட்டை நம்ம போஸ்ட் ஃபிக்ஸில் யூஸ் பண்ணணும். இந்த யூனரி ஆப்ரேட்டரில் மட்டும் ஐஎன்டியை நம்ம கண்டிப்பாக ஆர்குமெண்ட்டாக கொடுக்கணும். இது வந்து ஒரு டம்மி ஆர்குமெண்ட். இந்த ஆர்குமெண்ட்டால் எந்த யூஸும் கிடையாது.
ஆனால் ப்ரீஃபிக்ஸுக்கும் போஸ்ட்ஃபிக்ஸுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இந்த ரூல் C++ல இருக்குது. இந்த இடத்துல டம்மி ஆர்குமெண்ட் தாங்க அது. நாம் வந்து மெயின் ப்ரோக்ராமில் அந்த ஆர்குமெண்ட் எதுவுமே பாஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகேங்களா? அப்போது s1 டாட் கெட் டேட்டா 5 அப்படின்னு போட்டுட்டு s2 ஈக்குவல் டு s1++ தான் நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? அந்த இடத்துல நம்ம எந்தவித ஆர்குமெண்ட்டும் நம்ம பாஸ் பண்ணலை. அந்த மாதிரி போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்னா இந்த மாதிரி ஒரு டம்மி ஆர்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு தான் அது இன்புட் வாங்கும். அப்போது x++னு எக்ஸுடைய வேல்யூ s.xல ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறமா எக்ஸுடைய வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போது ரிட்டன் எஸ்ன்னு நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போஸ்ட்ஃபிக்ஸில் வர்ற இன்க்ரிமெண்ட்டுக்கு போஸ்ட்ஃபிக்ஸில் வர்ற யூனரி ஆப்ரேட்டருக்கு நாம் வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவோம். ப்ரீஃபிக்ஸில் ஆர்குமெண்ட் இல்லாமல் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங், யூனரி ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். ஓகேங்களா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.